ஓடிட்டு தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 10 நிமிடத்தில் என்னுடைய உரையை முடித்து குறித்த நேரத்தில் நம்ம ஆராதனை முடிப்போம். தேவனுடைய வார்த்தையினுடைய சுருக்க விளக்கம். சகோதரர் டாக்டர் சிவகுமார் அவர்கள் பல வருடங்களாக அடியனோட ஊழிய காரியங்களில் ஐக்கியமாக இருக்கார். ஊழிய விஷயங்களில் அவரை நான் உற்சாகப்படுத்துவது உண்டு, சொல்வது உண்டு. அதே சமயத்தில் அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக அவரை நான் அங்கீகரித்து ஒரு காரியம் செய்யுங்கன்னு சொன்னதில்லை. சுவிசேஷ அழைப்பு எனக்கு உண்டு, சுவிசேஷ தாகம் உண்டுன்னு அவர் சொல்வது எனக்கு உண்டு. ஆனால் அதை செயல்முறையில் எப்போதும் காட்டிக்கிட்டே இருப்பார். நான் சொல்லி செய்கிறதில்ல, நான் சொல்கிறதுனால அவர் செய்கிறதில்ல. தானாகவே நீங்கள் உங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவருடைய உரைகள்லாம் வரும். ஏறக்குறைய ஒரு 80 ஒரு 100க்கு நெருக்கிற அளவில் அவருடைய மெம்பர்ஸுக்கு இருக்காங்க. நம்ம ட்ரூ லைட் மினிஸ்ட்ரி ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி இந்த எம்பளத்தோடு அது வரும். அந்த செய்தி எந்தெந்த சம்பவங்கள் நடக்குதோ அதுக்கு தக்க விளக்கங்கள் கொடுத்து, அதுக்கு தக்க கருத்துக்களை கொடுத்து, அதுக்கு தக்க வார்த்தைகளை சொல்லி, அது நிமித்தம் அப்போஸ்தல உபதேசத்தை அப்படியே புகுத்திடுவார். நான் அதை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்லி அவர் செய்யலை, அதை தானாக செய்கிறார். தானாக அவர் செய்கிறார். இது என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய அந்த அழைப்பு, அந்த தரிசனம், அந்த தாகம் இருக்கிறவங்களுக்கு அடையாளம் அது. அதனால் சபையை பிரியப்படுத்துவதோ, ஊழியக்காரனை பிரியப்படுத்துவதோ, 10 பேர் மெச்சுவதோ அல்ல, தானாக செய்வாங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொன்னான். பிரசங்கிக்கிறதுக்கு கூலி வாங்கினானா, பணம் வாங்கினானா, யாராவது அங்கீகரித்தாங்களா? தொழிலுக்காக வேலைக்காக அதை செய்தாரா? இல்லையே. சிலர் சம்பளத்துக்காக செய்வாங்க. ஒரு மாதம் இவ்வளோ அமௌண்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும், இவ்வளோ ரூபா சம்பளம் கிடைச்சா, உதவி கிடைச்சா நல்லாயிருக்கும். அது கூலிக்காக மாரடிக்கிறது. இந்த இளவு வீட்டில் கூலிக்காக சிலர் மாரடிப்பாங்க. அழுகிறதுக்கு தெரியாது, ஒப்பாரி வைக்கிறதுக்கு தெரியாது. அந்த கூலிக்காக ஒரு ஆளை நியமித்து ஒப்பாரி வைக்கிறதுக்காகவே ஒரு ஆளை நியமிப்பாங்க. அதுக்காகவே அவங்க அடி ஏற்றி இறக்கி அந்த அழுகிற சத்தம் பார்த்தா நமக்கே அழுக வரும். அந்த அளவில் அழுவாங்க. ஏன்னா அவங்க ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏறக்குறைய ஸ்தாபனங்கள் உள்ள ஊழியர்கள் முழுவதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு சம்பளம் வாங்குவாங்க. அதுக்கு தக்கபடி ஏற்றி இறக்கி ஊழியம் செய்வாங்க. அது ரிப்போர்ட்டுகள் ஸ்தாபனங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த இவ்வளவுலாம் நாங்கள் செஞ்சுருக்கோம்னு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, போட்டா கொடுப்பாங்க. அவங்கள தலைவர்களை மெச்ச செய்வாங்க. இப்படிலாம் இருக்குது. நானும் ஸ்தாபனங்களில் இருந்தவன் தான். அது சரியான முழுமையான ஊழியம்னு நான் சொல்ல முடியாது. பவுல் சொன்ன மாதிரி நான் சுயாதீனன் அல்லவா, இயேசு என்னை அழைக்கவில்லையா, அப்படி இருந்தும் நான் எல்லா பாடுகளும் படுகிறேன். ஏன்னா அவனுக்கு தசவமாக கிடையாது, காணிக்கை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனோடு இருந்தவர்களுக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் கூலி வேலை செய்தான். கையினால் கூலி வேலை செய்து சாப்பிட்டான் பாவம். ஆனாலும் ஊழியத்தை விடலை. எங்கெங்கே அடியோ, எங்கெங்கே ஜெயிலோ, எங்கெங்கே தண்டனையோ எல்லாத்தையும் சகிச்சு போகிற இடமெல்லாம் சுவிசேஷம் விளங்க மாட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ சொல்கிறான், இந்த கட்டுகள் தவிர எல்லாரும் என்னை போல ஆகும்படி விரும்புகிறேன். லேலுயா. விலங்கோடு இருக்கும்போது சொல்கிறான், ஐயா எவனும் சொல்லி கொடுத்து சம்பளம் வாங்கி அவன் செய்யலை. கிறிஸ்து எனக்கு ஜீவன்,
சாவு எனக்கு ஆதாயம். அது தானாக வரணும், தானாக வரணும். அது என் வாழ்க்கையில் அப்படித்தான். இந்த ஊரில் தானாக யாரும் சொல்லி கொடுக்கல, படிப்பறிவு இல்லை. தானாக என்னால் முடிஞ்ச அளவில் சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் என் மண்டை வடிச்சிடும். அந்த அளவில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வாலிபர்களுக்கு, என் நண்பர்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன் இயேசுவை பற்றி. வாரத்தில் முத நாள் வந்த உடனே இம்மானுவேல் ஆலயத்துக்கு, அதான் தாய் சபை, அங்கே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அப்புறம் நான் என்னுடைய சொந்த இடத்துல ஒரு ஜெபக்குழுவை ஏற்படுத்தி, கிறிஸ்துவ வாலிபர் ஜெபக்குழு என்று ஒன்று போர்டு எழுதி போட்டு நடத்திக்கிட்டு இருந்தேன். பல எதிர்ப்பு, போராட்டம், பல கஷ்டம், வறுமை, வேலை இல்லை. தானாக செய்தேன். அது தானாக வரணும். யாராவது அழைப்பு இருந்தால், அழைப்பெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். அழைப்பு தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் மேல் உள்ள அன்பினாலே செய்வேன். அப்பா ஒரு வேலை செய்ய சொன்னால் செய்கிறதில்ல. அப்பா சொல்லாவிட்டாலும் அப்பா மேலே உள்ள அன்பினாலே தானாக செய்கிறது உண்டு. அதுதான் அன்பு. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உங்கள் வயல் இருக்குது, அதில் ஒரு ஆடோ மாடோ மேய்ஞ்சா அப்பா சொன்னால் தான் விரட்டுவேன்னு நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஒரு நல்ல பிள்ளை இருக்க மாட்டான். அப்பா சொன்னான்னா சொல்லாவிட்டான்னா, மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, பயிரெல்லாம் நாசமாகுது, தானாக போய் செய்வான். அதுதான் பிள்ளை. மற்றவன் அது எனக்கு ஒன்றா, அப்பா சொல்லலைல, அவர் சொன்னால் தான் நான் செய்வேன். இது ஒரு பிள்ளைக்கு அடையாளமா? அதனால் தானாக செய்யுங்க. யாரும் உங்களுக்கு தாங்கணும்னு அவசியம் இல்லை. தானாக உங்கள் அழைப்பை, உங்கள் தாளந்தை, பாட்டு தாளந்திருக்கலாம், ஆத்துமா அறுவடை தாளந்திருக்கலாம், ஜெப தாளந்திருக்கலாம், திண்ணை பேச்சு, தனித்தாள் ஒளி இருக்கும், தனியாக நீங்களாக பேசுகிறது. நான் உண்டு, என் வீடு உண்டு, என் குடும்பம் உண்டு இருந்தால் அது என்ன நியாயம்? 2 கை கடவுள் கொடுத்துருக்காருன்னா, ஒரு கை நம்ம சாப்பிடுவது, மற்றவங்களுக்கு இன்னொரு கை மற்றவங்களுக்கு உதவி செய்வது. தனக்கு மிஞ்சியே தானா தர்மம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. உண்மைதான். 2 அங்கிகளை உள்ளவன் ஒன்றை கொடுக்க கடவானு தான் இயேசுவும் சொன்னார். அதே அர்த்தம் தான் தனக்கு மிஞ்சி தானா தர்மம் சொல்கிறது. அந்த அர்த்தம் தான் நமக்கு சட்டமாக கொடுத்துருக்கு, அவங்களுக்கு இருதயத்தில் அந்த வாக்கியமாக கடவுள் கொடுத்துருக்காரு. 2 ஒன்று தான். 2 அங்கிகளை உள்ளவன் ஒன்றை கொடு. உனக்கு உன் ஆத்துமா ரசிக்கப்பட்டிருந்தா இன்னொரு ஆத்துமாவை குறித்து கவலைப்படு. உன் சொந்த குடும்பத்தை பாரு. உன் அப்பா அம்மா ரசிக்கப்படாமல் இருக்காங்க, அதை பாரு. கொஞ்சமாவது பாரப்படு. உன் அண்ணன் தம்பிகள் சீரழிஞ்சு இருக்காங்க, கொஞ்சமாவது கவலைப்படு, கொஞ்சமாவது துக்கப்படு. ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறான், என் ஜனங்க நரகத்துக்கு போகிறத விட நானே சபிக்கப்பட்டு அவங்களுக்காக நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பாரப்படுறான். சொந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம். நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபமாக இருக்குன்னு சொல்லி ரோமர் 10:1 சொல்கிறான். ஆனால் உண்மையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அவனை அழைக்கலை, புறஜாதிகளுக்கு தான் அழைச்சார். ஆனால் அந்த அழைப்பையும் மீறி என் சொந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே, என் மக்கள் ஆக்கினிக்கு போகிறாங்களேன்னு பாரப்பட்டான். அந்த பாரம் எல்லாருக்கும் இயற்கையாக இருக்கும். அதுக்காக சில ஆளுங்க சங்கம் அமைக்கிறாங்க, ஜாதி சங்கம் அமைக்கிறாங்க, கர்த்தரை அறியாதவங்க அதை அப்படி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நாம் தேவன் அறிஞ்ச பிள்ளைகள் ரட்சிப்புக்காக பாடுபடணும். என் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. எம்ஜிஆர் நகர் சரியில்லைன்னா விட்டுட்டு ஓடக்கூடாது, கண்ணீர் விடணும். இயேசு எருசலேமை பார்த்து என்ன சொன்னார்? இன்றைக்கி நம்ம சகோதரர் 4-5 பாயிண்டில் அது ஒரு பாயிண்ட். எருசலேமை பார்த்து என்ன செஞ்சார்? கண்ணீர் வடித்தார். உனக்கு நியமித்த இந்த காலத்தை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்குமே, உன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கே. கண்ணீர் விட்டார். உன் சொந்த ஜனங்களுக்காக கண்ணீர் விடுறீங்களா? உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, கண்ணீர் விடுறீங்களா? கண்டிக்கிறீங்களா? தேவனிடத்திலே பரிந்து பேசணும், ஆனால் பிள்ளைகளை கண்டிக்கணும். சிச்சை செய்தா நல்லதுன்னு அது ஒரு பாயிண்ட்டு சகோதரர் சொன்னார். பிள்ளையை கண்டிக்காட்டினா
அந்த பிள்ளை வேசி பிள்ளையாக போயிடும். போட்டிருக்குல்ல, வேசியின் பிள்ளைகளாக போயிடுவாங்கன்னு வசனம் இருக்குல்ல. கண்டிப்பில்லாட்டினா அப்படி தான் வளரும். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா செடி நல்லா சிசர் போட்டு வெட்டி 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 நல்லா அழகாக இருக்கும். அப்படி வெட்டாட்டினா அது இஷ்டத்துக்கு விட்டிங்கன்னா குண்டக்கு மண்டக்கு நல்லா காட்டுத்தனமாக வளரும், அசிங்கமாக இருக்கும். வெட்டி விட்டால் எப்படி இருக்கும்? உங்கள் முடியெல்லாம் கிராப் வெட்டால் போய் தான் நல்லா இருக்கு. இல்லாட்டினா எப்படி இருக்கும்? கன்றாவியாக இருக்கும். அப்படி தானே? அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பிள்ளைகளை சரியான முறையில் அப்படியே சிசர் போட்டு கட்டி அப்படியே சிச்சை கொண்டுக்கிட்டே வளர்த்துக்கிட்டே இருந்தால் சரியான வழியில் போவாங்க. இல்லாவிட்டா வேசியின் பிள்ளைகளாகி மாறி விடுவார்கள். கஞ்சா குடிப்பாங்க, மதுபானம் குடிப்பாங்க, அடிப்பாங்க, பிறர் குடும்பத்தை கெடுப்பாங்க, திருடுவாங்க, பொய் சொல்லுவாங்க. இத்தனையும் உன் பிள்ளைகள்கிட்ட காரணம் நீ தான். கண்டித்து மீறி போனால் அந்த பாவம் அவங்களுக்குரியது, இல்லாவிட்டால் உனக்குரியது. அதனால் பிள்ளைகளை சிச்சைங்க, கண்டிங்க. நல்ல தகப்பை, நல்ல தாய்க்கு அடையாளம் சிச்சையில் வளங்க. நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்ற காரியங்களில் அழகாக அருமையாக சொன்னார். சில ஆளுங்க இந்த சத்தியத்தை அறியாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், அதையும் சொன்னார். அறியாவிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அறிஞ்சு செய்கிறத விட அறியாமல் ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். உலகத்தாலெலாம் சத்தியம் அறியலை, தப்புகள் பண்ணுறான், வேலைகள் செய்கிறான். அதே தவிர அறிஞ்ச கிறிஸ்தவ விசுவாசி ஒரு போதகர் செய்கிறான்னா அதை மன்னிக்கவே முடியாது. மற்றவன் செய்கிறது பாவம், கிறிஸ்தவன் அதே பாவம் செய்தால் அதுக்கு பேர் துரோகம். பாவம் இல்லை, துரோகம். உதாரணமாக யூதாஸ் காரியோத்து, நலமா நீ நீ பிறக்காவிட்டால் நலமாக இருக்குமேன்னு சொன்னது காரணம் மறுபடியும் பிறந்தவன், அப்போஸ்தலன்னு பேர் பெற்றவன், ஊழியம் செய்தவன், இயேசுவோடு இருந்தவன், இயேசுவோடு சாப்பிட்டவன். வேதனை இல்லையா? அதனால தான் அவன் மனச்சாட்சியே குத்தி இயேசுகிட்ட வர முடியல, நாண்டு கொண்டு செத்தது காரணம் அதான். மனச்சாட்சியே அவனை குத்திருச்சு. ஏன்னா சத்தியம் அறியாட்டினா வந்திருப்பான். சத்தியம் அறிஞ்சதுனால வர்ற எந்த முகத்தில் போய் அவரை முழிக்கிறது? தேவ பிள்ளைகளே, நலமான காரியங்களை செய்யுங்க. அடுத்து ஒரு காரியத்தை சொன்னார், நலமான வேலைகளை செய்யணும்னு சொன்னார். தேவ பிள்ளைகளே, வேலைன்னா டாஸ்மாக் கடையும் வேலை தான், கல்லை கடத்துறது வேலை தான், கள்ளச்சாராயம் விற்கிறது வேலை தான், கஞ்சா விற்கிறது வேலை தான். என் வேலையை ஆசீர்வதிங்கன்னு சொல்லலாமா? பட்டணப்பொடி, டிவிஸ் பட்டணப்பொடி விற்கிறது, போத பொருள், அது வேலை தான். அவங்ககிட்ட தசமபாகம் வாங்கினான் ஒருத்தன், தொழிலை ஆசீர்வதிங்கப்பான்னு அவன் ஜெபிக்க, இவன் தொழிலை கர்த்தரை ஆசீர்வதிப்பா, டிவிஸ் பட்டணப்பொடி நல்லா அமோகமாக விற்கும் போ, ஆனால் தசமபாகம் கொடுத்துரு. அதில் ஒரு பெரிய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான்னா அந்த தசமபாகம் வாங்குகிறான். அவனை முன்னின்று சாட்சி சொல்ல வைக்கிறான், அவனை மேன்மை பாராட்டுறான், ஐயா ஒரு பெரிய ஊழியக்காரன். இப்போ இது நலமான வேலையா? ஒரு சாராயம் விற்கிறவன் காசை கொண்டு வந்து தசமபாகம் கொடுத்தா அதை நம்ம வாங்கக்கூடாது, பாவக்காசு. ஒரு கஞ்சா விற்கிறவன் கர்த்தரை ஆசீர்வதிச்சாருன்னு காசு கொடுத்தா அதை வாங்கக்கூடாது, நம்ம சாபக்காசு. அது ஒரு வட்டிக்கு விட்டுறவன் வட்டியை கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு கொடுத்து அந்த காணிக்க வந்து கொடுத்தா அதை ஆசீர்விக்கக்கூடாது, சாபக்காசு அது. அதான் உன் பணம் ஒன்றோடு கூட நாசமாக போகக்கூடாதுன்னு பேர் சொன்னது. அதனால தான் நீ நாசமாக போவே, உன் பணம் ஒன்றோட நாசமாக போகுது. ஒரு உண்மையுள்ள பிள்ளைகள் வட்டி கொடுக்கவே மாட்டாங்க, வட்டிக்கு வாங்கவே கூடாது. முடிஞ்ச அளவில் ரெண்டும் தப்பு தான். அந்த நிலைமை ஒரு வேளை சிக்கி இருந்தால், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிங்க, காப்பாற்றிடுவார். அந்த தொழிலை ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கக்கூடாது. என்னை விடுதலையாக்குங்கன்னு சொல்கிறதுக்கும் ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனால் நலமான வேலைகளை செய்யுங்க, நல்ல வேலைகளை செய்யுங்க, கர்த்தருக்கு பிரியமான வேலைகளை செய்யுங்க. கூலி வேலை செய்வது, ஒரு எஜமானுக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்வது தப்பு இல்லை. இந்த ஐயா சாலமோன் ஐயாலாம் மூட்டை சுமந்த ஐயான்னு சொல்கிறாரு. மூட்டை சுமந்துருக்காரு. அது ஒரு ஒரு கஷ்டமாக, ஒரு சங்கட்டமாக சொல்லலை, அவ்வளவெல்லாம் உண்மையாக உழைச்சேன்னு சொல்கிறார்.
இன்றைக்கி ஆண்டவர் அவங்கள வயதான காலத்தில் நல்லா வச்சிருக்கிறார், சமாதானமாக வச்சுருக்கார். மகள், மருமகன், பேர பிள்ளைகள் சமாதானத்தோடு இருக்காங்க, நோய் நொடி இல்லாமல் மன நிம்மதியோடு கடவுளுடைய வார்த்தைகளை வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டால் முதிர் வயதில் சமாதானமாக இருக்கும். முதிர் வயதில் கிறுக்கனாகிடக்கூடாது. முதிர் வயதில் சில ஆளுக்கு மண்டையை பிரிச்சுக்கிட்டு கிறுக்கனாகி பைத்தியமாகி பிச்சைக்காரனாக போயிடுவாங்க. அந்த நிலைமை முதியோர்களுக்கு ஆகிய நாமெல்லாம் முதியோர் ஆவோம்ல, வரக்கூடாது. ஒரு இலை முத்தி போய் ஒரு இலை விழுந்தால் அந்த இளமாக இருக்கிற இலைக்கு அது ஒரு எச்சரிப்பு. நாளைக்கு நாமளும் பழுத்து இதாகி நாமளும் என்ன செய்வோம், விழுவோம் என்பது எச்சரிப்பாக எடுத்துக்கிறணும். அவன் செத்துட்டான், இவன் செத்துட்டான். நம்ம ஊரில் நிறையா பேர் இப்போ செத்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் பண ஆசையில் இப்போ ஊரை விட்டு போயிட்டாங்க, குடும்பத்தை விட்டு போயிட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல பிள்ளை பாவம் தற்கொலை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் காதுக்கு வரும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குது. நல்ல வேலைகளை செய்யுங்க. நம்ம எதை செய்தாலும் அது நல்லதா கேளுங்க. உங்கள் பாஸ்டர்கிட்ட கேளுங்க, உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேளுங்க. உங்கள் அப்பா அம்மா கூட வட்டி கொடுக்குறவனா இருந்தால் இவ்வளோ வட்டி கொடுன்னு தான் சொல்லுவான். பாஸ்டர்கிட்ட கேளுங்க. சில ஆளுக்கு பாஸ்டரே வட்டி கொடுக்குறவனா இருந்தால் நீ என்ன போய் சொல்ல, அப்படி இருக்காங்க. 6 காசு வட்டிக்கு ஒரு பாஸ்டர் கொடுத்து என் பிள்ளைய அலக்கழித்து சிக்க வச்சுருக்கான். இப்போ பாஸ்டர் சும்மா சாதாரண ஆள் இல்லை, பாஸ்டர். 6 காசு வட்டினா கந்து வட்டின்னு அர்த்தம். நீ யாரைத்தான் நம்ப? வசனத்தை பார். உண்மை உள்ள ஊழியர்கள் நம்ம நாட்டில் குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க, அருந்தலாக இருக்காங்க. வசனத்தை பார். நலமான வேலைகளை செய்ய பழகுங்க. அல்லேலூயா. நம்ம எதை செய்தாலும் அது நல்லதா, நன்மையானதை நம்ம பிடித்திருக்கிறோமா, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. நல்ல அருமையாக ஒரு விளக்கம் கொடுத்தாரு. தீர்க்க தரிசனங்களை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் உள்ளதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் தான், அது அற்பமாக நம்ம நினைக்கல. ஆனால் அதை சோதிக்கணும். சோதித்து பார்த்து நலமானதை பிடிச்சிக்கிறணும். பொல்லாங்கா தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகணும். பொல்லாங்கா தோன்றுகிறது எப்படின்னா, பீலேயாம் கூலிக்காக தீர்க்க தரிசனம் சொன்னான். எதுக்காக? கூலிக்காக. அவன் தீர்க்கதரிசி தான். கூலிக்காக இஸ்ரேல் ஜனங்களை பாவம் செய்ய வைக்கிறதுக்காக மோபாவியா பொம்பளைகளை உள்ளே விட்டு விபச்சார வேசித்தனங்கள் செய்ய வச்சு ஒரே நாளில் 23,000 பேர் அந்த வாதையில் செத்தாங்கன்னு இருக்கு. அதுக்கு காரணம் பீலேயா தீர்க்கதரிசி தான், ஊழியக்காரன் தான். பாலாக்க ராஜாவுக்கு சொல்கிறான். தீர்க்கதரிசியாக இருக்கிறதுனால அவன் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியுமா நம்ம? அதான் சோதித்து செக் பண்ணுறது. செக் பண்ணி பாரு, அவன் நல்ல தீர்க்கதரிசியா கள்ள தீர்க்கதரிசியா செக் பண்ணு. அவன் நல்ல சகோதரனா கள்ள சகோதரனா, அவன் நல்ல அப்போஸ்தலனா கள்ள அப்போஸ்தலனா, அவன் நல்ல போதகரா கள்ள போதகரா, அவன் நல்ல ஊழியர்னா பிசாசின் ஊழியக்காரனா. செக் பண்ணு, சோதி, அதான் டெஸ்ட் பண்ணு. அப்படியே நம்பிடாத. பாம்பு சொல்கிறதெல்லாம் ஏவாள் அப்படியே நம்பினதுனால தானே வஞ்சிக்கப்பட்டா. பாம்பு சொன்னது நல்லது தான். சாகவே சாக மாட்டீங்க, கண்கள் திறக்கப்படும், நன்மை தின்மை அறிவீர்கள், தேவர்களைப் போலாவீர்கள். ஒன்று கெட்டது ஒன்று சொல்ல, எல்லாம் நல்லா தான் இருக்குது. அதை சோதிக்கணும். நல்லது தான், அதை சோதிக்கணும். நல்லா தெரியுது, செக் பண்ணி பாரு. அப்போ தப்பாக போயிடும். ஓஹோ, நம்ம தானே ஏமாந்துட்டோம். வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கக்கூடாது, வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. தயவுசெய்து செக் பண்ணுங்க, சோதிங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் சொன்னார். ஆபிரகாம் மாதிரி நம்ம ஆக முடியுமா? ஆபிரகாமின் தேவனே என்னையே ஆக்குன்னா ஒப்பாட்டியை வச்சுருந்தான்னு இருக்கு. அவர் 3 மனைவியோடு நின்னார் சொல்லி ஒப்பாட்டியில் வச்சுருந்தானே இருக்குது. ஆதியாகமம் 24 ஒப்பாட்டியில் வச்சுருந்தான்னா அப்போ என்ன மனுஷன்? அந்த காலத்து காட்டு முன்னாடி காலம், அந்த காலத்துக்கு அது சரி. இன்றைக்கி அது கிறிஸ்தவங்களுக்கு அது பொருந்துமா?
யாக்கோப்புக்கு 2 பொம்பளைய கல்யாணம் கட்டி கொடுத்தான்னா வேலைக்காரியன்னா வேலைக்காரியையும் வச்சுக்கிட்டான். கல்யாணம் ஒன்றும் கட்டலை, வேலைக்காரியும் சேர்த்து வச்சுக்கிட்டு அதோட விபச்சாரம் பண்ணி அதுக்கும் பிறந்த குழந்தைகள்லாம் இவன் பிள்ளைன்னு சொல்லி கணக்கில் வருது. இதை போய் நம்ம எப்படிடா பின்பற்ற முடியும்? யூதா மருமகளோட போய் கெடுத்தான் இருக்கு. லோத்து சொந்த பிள்ளைகளையே தண்ணி அடித்து கெடுத்தான் இருக்கு. அப்படியே நடக்க முடியுமா? நம்ம கிதியோன் பட்டயம் கர்த்தரின் பட்டயம் எத்தனையோ பொம்பளைகளை வச்சுருந்தான் இருக்கு. 70 பிள்ளைகளை அவனுக்கு ஏபோத்தை உருவாக்கி இஸ்ரேல் ஜனங்க முழுவதும் கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்தான்னு அவன் சரித்திர முடியுது. சோதிக்கும் போது தானே தெரியுது. எபிரேயர் 11 மறந்துடாதீங்க. 40 வசனம் இருக்குல்ல, 39 வசனம் பழைய ஏற்பாடு புஸ்தகங்களாக நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு புஸ்தகமும் ஒரு வசனமாக எடுத்துக்கோங்க. பழைய ஏற்பாடு 39 புஸ்தகம் இருக்குது. ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வர 39 புஸ்தகத்தை 39 வசனத்தில் அடக்கிட்டாயா. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்க. ஒரே அடி. இப்படி செக் பண்ணும்போது ஓ இப்படியா, உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. உங்கள் குணங்கள் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்க. சகோதரிகளே சகோதரர்களே, என் புருஷனுக்கு தெரியாமல் இருந்துச்சு, உங்களுக்கு யாருக்கு நீங்கள் காட்டாதீங்க. அதை உங்களுக்கு தற்பரிசோதனை. என் புருஷனுக்கு தெரியாமல் இதை செய்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் இதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த இவங்கக்கிட்ட இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன், இந்த இவங்கக்கிட்ட இவ்வளோ வட்டிக்கு செலுத்திக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு பணத்தை என் புருஷனுக்கு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த எண்ணங்கள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, இந்த புத்தி எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எழுதுங்க, யாருக்கும் காட்டாதீங்க, யாருக்கும் சொல்லாதீங்க. கண்ணாடி, முகத்தை பார்க்குற கண்ணாடி, நீங்களே எழுதுங்க. எழுதும்போது அது வசனத்தோடு ஒப்பிடுங்க. நம்ம குணங்கள் முழுவதும் வசனத்தோடு ஒப்பிட்டிங்கன்னா இது கரெக்டாக ரைட்டாக தப்பா உங்களுக்கே ஆவியானவர் விலைக்கு காட்டுவார். லேலுயா. உங்களுக்கே நீங்கள் தப்பு எது ரைட் எது கரெக்ட் எது உங்களுக்கே தெரியும். கர்த்தர் தெரிய வைப்பார். உங்கள் பாஸ்டருக்கெல்லாம் சொல்லாதீங்க, எதுக்கு எடுத்தாலும் பாஸ்டர்னு போயிடாதீங்க. அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு என்ன தெரியும்? ஓரளவில் தெரிஞ்சது சொல்லுவான் பாவம். மற்றபடி நீங்கள் உங்களை நீங்களே, வசனம் அப்படித்தான் பவுல் அதான் சொன்னால், இந்த பவுல் அதான் சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 13:5 படிங்க. 2 கொரிந்தியரில் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே, இன்னொருத்தங்கிட்ட போய் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க பாஸ்டர்னு மண்டையை நீட்டாதீங்க. உங்களுக்கு நீங்களே சோதித்து நீங்களே அறிஞ்சிக்கங்க. உங்களை நீங்களே பரிச்சைத்து, அதாவது செக் பண்ணி, அதாவது சோதிச்சு உங்களுக்கு நீங்களே செக் பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். என்ன பரீட்சை? விசுவாச பரீட்சை. கர்த்தர் உங்களுக்கு சிட்சிப்பார், சோதனை கொடுப்பார், தண்டனை வரும், பெரிய அழிவு உண்டாகும், பெரிய ஒரு இடி விழுகும், பெரிய ஒரு யோகு மாதிரி எல்லாம் இழக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அந்த தான் பரீட்சை, டெஸ்ட்டு. அதில் நீங்கள் நிற்கணும். அதில் தான் ஒரு விசுவாசியை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் அந்த சோதனையில் பார்க்கிறார், அந்த நஷ்டத்தில் பார்க்கிறார், அந்த கஷ்டத்தில் பார்க்கிறார், அந்த உபத்திரவங்களே பார்க்கிறார். அந்த நேரத்தில் அவன் கரெக்டாக இருந்தா, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுவது கொண்டு இப்பொழுது நான் உன்னை அறிந்திருக்கிறேன்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. நீ விசுவாசத்தில் உண்மையாக இருக்காய், நீ இப்போ நான் அறிஞ்சிருக்கேன்னு சொல்லுவார். தனக்கு ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த விதவை போட்டான்னு அந்த நேரத்தில் சொல்லுவார். தேவ பிள்ளைகளே, உங்களை பரீட்சை பாருங்க, நீங்களே பாருங்க, யாருக்கும் சொல்லாதீங்க. நீங்களே ஒரு பேப்பரில் உங்கள் குணத்தை நீங்களே எழுதுங்க.
இந்த மாதிரிலாம் நினச்சோம். இப்போ பொய்யா எழுதக்கூடாது. உங்கள் மனச்சாட்சிக்கு நீங்கள் பொய் சொல்ல முடியாது இல்லையா? உங்கள் மனச்சாட்சிக்கு நீங்களே தயவு செய்து இப்போ நான் சொல்கிறத எல்லாருக்கும் சொல்கிறேன். தனியாக ஒரு பேப்பர் எடுத்து தற்பரிசோதனை, அதுக்கு பேர் தற்பரிசோதனை. உங்கள் உடம்பெல்லாம் செக் பண்ணணும்னு சிலர் டாக்டர் சொல்லுவாங்கள்ல, இது உள்ள பரிசோதனை. உங்களை நீங்களே பண்ணிங்க. ஏன்னா உங்களை நீங்களே பொய் சொல்ல முடியாதுல்ல. எல்லாருக்கும் பொய் சொல்லிடுவீங்க, மறைப்பீங்க. டாக்டர்கிட்ட கூட சிலர் மறைப்பாங்க, வக்கீல்கிட்ட சிலர் மறைப்பாங்க. சரி, சொல்ல முடியாத சில விஷயம் இருக்கும். போதர்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாத விஷயம் இருக்கும், உண்மை. ஆனால் உங்கள் மனச்சாட்சிக்கு நீங்கள் மறைக்க முடியாதுல்ல. உங்கள் மனச்சாட்சியில் அந்த வேசித்தனம் எண்ணம் வருது, சும்மா எழுதுங்க. இந்த எண்ணம் வருது, இன்னாரும் என் புருஷனாக இருந்தால் நல்லாயிருக்கும், எழுதுங்க. இன்னாரும் என் மனைவியாக இருந்தால் நல்லாயிருக்கும், எழுதுங்க. செக் பண்ணுங்க. இந்த ஃபோனில் எல்லாம் இந்த ஆபாச படங்களை நான் பார்க்குறேன் தனியாக. அன்றைக்கு யாருக்கும் தெரியாது, நான் என் மனைவிக்கே தெரியாது. தனியாக நான் ரூமில் இந்த 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 ஆபாசங்கள்லாம் விரும்புது, என் மனசு விரும்புது. எழுதுங்க. அதை ஜெபிக்காமல் இருக்கேன், சரியாக வேதத்தை படிக்கிறது இல்லை, பைபிளை படிக்கிறது இல்லை. உங்கள் செயல்பாடெல்லாம் மொத்தமாக எழுதுங்க ஐயா. மொத்தமாக எழுதி வசனத்தோடு ஒப்பிடுங்க. வேறு எதோட ஒப்பிடாதீங்க. அதுவும் புதிய ஏற்பாட்டு வசனத்தோடு ஒப்பிடுங்க. பழைய ஏற்பாட்டு வசனத்தோடு ஒப்பிட்டா இப்போ அது 1000 மனைவி கட்டினா நான் பரவாயில்லன்னு தான் தோணும். அது 1000 கட்டினா நான் 2 தானே. பழைய ஏற்பாடோடு ஒப்பிடாதீங்க. புதிய ஏற்பாடு இயேசுவோடு ஒப்பிடுங்க. ஆதி அப்போஸ்தலரோடு ஒப்பிடுங்க. அப்போஸ்தலர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஊழியக்காரனை வந்த பிறகு ஏதாவது ஒரு கோக்குமாக்கு பண்ணியிருக்காங்களா? பாலியல் பண்ணியிருக்காங்களா? பண விஷயத்தில் தப்பு செஞ்சுருக்காங்களா? கர்த்தருக்கு மீறி ஏதாவது செஞ்சாங்களா? எந்த விஷயமாவது சொல்லுங்க பார்ப்போம். யூதாசை தவிர சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. இவங்களோட ஒப்பிடுங்க. இவங்க உபதேசங்களோட நிருபங்களோட ஒப்பிடுங்க. ஒப்பிட்டா உங்களுக்கு நீங்களே ஒப்பிட்டா, ஓ இவ்வளோ தப்பு செஞ்சுருக்கோமா, இவ்வளவு எண்ணங்கள் சரியில்லையா, இவ்வளவு காரியம் சரியில்லையா, இயேசுவே இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பா. நிச்சயமாக அவர் கண்களில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். நிச்சயமாக எல்லாருக்கும் முழு உலக கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறேன், இது தயவு கிடைக்கும். நலமானவைகளை செய்ய நாடுவோம், நன்மையானதை பிடித்து கொள்வோம், நன்மையானதை யோசிப்போம். நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயமாக நமக்கு தேவன் நன்மையானவைகளை கண்டிப்பாக தருவார். உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள். உங்கள் புருஷனை கூட தயவு செய்து சொல்லாது. புருஷன் எல்லாரும் நல்ல வேண்டும் நான் சொல்ல வரல. அவன் அயோக்கி நாயாக இருப்பான், உன்னைய பெரிய கௌரவமாக உன்னை நல்லா இருக்க நினைப்பான். அவன் செய்கிற காரியமெல்லாம் முழுசாக அவன் கூட சொல்லுவானாக்கும், சொல்ல மாட்டான். கர்த்தரை நம்பு, அவர் உனக்கு ஆத்துமா மணவாளன். உன் தகப்ப உன்னை கை கழுவிடுவான். பரமபிதா பரலோகத்தில் இருக்கிறார், அவர் தகப்பனா நினை. உன் சிநேகிதர்கள் உன்னை கைவிடுவாங்க. இயேசு சிநேகிதர்னு சொன்னார்ல, இயேசுவை சிநேகிதராக்கு. உன் ஸ்தாபனங்கள் உன்னை கைவிடலாம். அப்போஸ்தலரை நோக்கிப்பார். உன் மனைவி பிள்ளைங்க எல்லாமே ஒரு காலத்தில் பூஜ்ஜியமாக போயிடும். உன் புருஷன், உன் நம்பின பிள்ளை கூட உன்னை டாட்டா கொடுத்துட்டு போயிடுவான். கடைசி வரைக்கும் உன்னோடு இருக்கிறவர், உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் என்பதாகவே பெயர் சொல்லி அழைத்த உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வசனம் முழுசா தெரியுமா உங்களுக்கு? முழுசா தெரியுமா? முழுசா யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எபிரேயர் 13:5 இருக்கு முழுசா. எந்த ஆசீர்வாதமோ எந்த வாக்குத்தத்தமோ நிபந்தனையின் பேரில் இருக்கு. புரிஞ்சுக்க, கண்டிஷன் பேரில் தான் இருக்கு. எபிரேயர் 13:5 படிங்க, நான் முடிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, இன்னைக்கு உள்ள கஷ்டம் முழுவதும் பண ஆசை தான். இந்த ஒரு பிள்ளை தற்கொலை பண்ணிடுச்சு, பண ஆசை. ஊரை விட்டு ஓடிடுச்சு, பண ஆசை. பேப்பரில் இன்னைக்கு பார்த்தா தற்கொலைகள் நிறையா, பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. அதுக்கு தானே கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. ஒரு பழைய கஞ்சி சாப்பிட்டா ஒரு 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 வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு ஒரு பழைய கஞ்சி சாப்பிட்டா போதுமையா? ஒரு கூளை குடித்தா போதும். என்ன அப்படி என்ன படம் வாங்கி ஆமக்கறி சாப்பிட்றது என்ன இருக்குது? நண்டு கறி, ஆமக்கறி, இப்போ வாங்கோழி பிரியாணியா,
அப்படி என்ன கடங்க வாங்கி நீ திங்கிறது என்ன இருக்கு உனக்கு? அப்புறம் படிங்க. போதும் என்று எண்ணுங்க. என் மனைவி எனக்கு போதும்னு எண்ணுங்க. என் புருஷன் எனக்கு போதும், என் ஊழியம் எனக்கு போதும், என் வருமானம் எனக்கு போதும். வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும்போதே சைடு வருமானம். அப்படி என்னடா உனக்கு? இருக்கிறத போதும்னு எண்ணு. என் வீடு போதும், ஆண்டவர் எனக்கு நல்ல வீடு கொடுத்துருக்கார் போதும், எனக்கு ட்ரெஸ்ஸு போதும், என் குடும்பம் போதும், என் சபை போதும், என் ஊழியம் போதும். போதும் என்ற மனசு உனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்ப. போதாது 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 போதாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும், அது வாங்க இது வாங்க இது வாங்க. யாராவது சொல்கிறா, புதுசாக சொல்கிறாங்களா, அவங்க கையெழுத்து போடு, அதான் போடு. என்ன நாயை விட நீ பன்னியை விட கேவலமானது. போதும் என்று நினைங்க. கடன் இல்லாமல் இருக்கணும், போதும் நினைங்க. ஆண்டவர் கொடுத்தது போதும் என்ற மனது. அப்புறம் படிங்க. அந்த மாதிரி நீ இந்த மாதிரி இருந்தால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் வேண்டும் சொல்லியிருக்கிறாரே. சில ஆளுங்க இதை மட்டும் ஜூ பண்ணுவாங்க. நான் உன்னை விட்டு இதை மட்டும் பெருசாக பெரிய போர்டு பண்ணி வசனம் போட்டு தொகை விடுவான் வீட்டில். அதுக்கு மேலே உள்ளது என்னன்னா, அதுக்கு செய்தி விடுக்க மாட்டான். இதுதான் நம்ம பண்ணுற தப்பு. வசனம் சொன்னால் முழுசாக சொல்லு. இந்த மாதிரி பணாசை இல்லாதவளாய் நடந்து நமக்கு இருக்கிறத போதும்னு நினைங்க. உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதில்ல. இந்த கொடநாடு இந்த வயநாடு சம்பவமே நமக்கு ஒரு போதும். இதை விட ஒரு சம்பவம் வேணுமா? இதை விட ஒரு காரியம் நடக்கணுமா? கிராமமே அப்படியே மூடிடுச்சியா. கிராமம் ஒரு 3-4 கிராமம் அப்படியே மண்ணில் மூடிடுச்சு. என்ன செய்ய முடியும்? 20-30 அடிக்கு கீழே இருக்கு. எப்படி தோண்ட முடியும்? 20 அடி 30 அடியே 40 அடியே தோண்டிக்கிட்டு இருப்பான். அவ்வளோதான். அவ்வளோதான். காரு, பங்களா, வசதி, சங்கிலி, மோதிரம், உன் பணம் என்னத்துக்கானது? இதை விட இதை கூட திருந்தாட்ட நீ என்னையா மனுஷன்? இருக்கிறத போதும் நினை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. சிலர் இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். சில பாஸ்டருக்கு வட்டிக்கு விட்டு, கந்து வட்டிக்கு விட்டு நிம்மதி இல்லாமல் தற்கொலை. பாஸ்டரே தற்கொலை பண்ணிட்டு சாகிறான்னு இருக்கிறான்னா எதுக்கு? பண ஆசை தானே. யூதா செத்தது அதானே, பண ஆசை தானே. ஏன் அவனுக்கு என்னடா குறை? ஏசு இருக்கும்போது அப்போ சொல்லி பேர் பெற்றா அவனுக்கு இது போதாதா? கர்த்தர் நடத்த மாட்டாரா? 30 வெள்ளி காசு அவனுக்கு முக்கியமா? இயேசுவை விட 30 வெள்ளி காசு முக்கியமா? அயோக்கிய நாய்க்கு. ரொம்ப கேவலமானவன். கடைசியில் பாருங்க, அவன் வகுறு வெறிச்சு தலைகீழாக விழுந்து ஊழியத்தை இழந்து உயிரை இழந்து சாவு கூட நல்ல சாவாக வருதா? சாவு கூட நல்ல அடக்கம் பண்ண முடியல. அவன் காசு எவனும் தொடலை. ரத்த சம்பந்தமான காசு இது தூக்கி எரிஞ்சிட்டாங்களாம். ஏதாவது ரொம்ப கீழ்த்தரமான மக்கள் அடக்கம் பண்ணுறதுக்காக ஒரு இடத்த வாங்கினாங்களாம். அது ரொம்ப பாவப்பட்ட அந்த காசு கூட சபிக்கப்பட்டு, காசே சபிக்கப்பட்டது. லட்சுமி தெய்வம்னு சொல்கிறான். அந்த சாவி, அந்த காசே சாபமாக போயிடுச்சு. அவன் காசை தொடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க எல்லாரும். அப்படி ஒரு நிலைமை வேணுமா? எவ்வளோ பெரிய மடத்தனத்தில் மடத்தனம், எவ்வளோ பெரிய நன்மையை இழந்தான், எவ்வளோ பெரிய ஊழியத்தை இழந்தான். அப்போஸ்தல பட்டம் எல்லாருக்கும் கிடைக்காது, பட்டத்தை இழந்தான். மனம் திரும்பு. யூதாசை போல இப்போ நீ சாகலில்ல, உயிரோடு தானே இருக்க. மனம் திரும்பு, மனம் திரும்பு. யூதாசே, யூதாசிகளே, பொம்பளைகளே, சகோதரிகளே, ஊழியக்காரர்களே, நண்பர்களே, மனம் திரும்புங்க. நான் நினச்சிருந்தா இன்றைக்கி பல கோடிகளை வச்சுருப்பேன். ஆரம்பத்திலே இந்த பிளான் பண்ணி பணத்தை சேர்க்கணும்னாலும் நினச்சியே நான் வாழ்ந்திருக்கேன்னு வைங்க, பெரிய கோடீஸ்வரனாக இருப்பேன். பணம் சேர்க்கறது சும்மா கஷ்டம் கிடையாது, லேசாக சம்பாரிச்சிருப்பேன். எனக்கு வந்த பணம் அவ்வளோ, எனக்கு வாய்ப்பு வந்தது அப்படி. என் குறிக்கோளெல்லாம் இயேசுவை சொல்லணும், இயேசுவின் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும், நான் இன்னும் இயேசுவை அறிகிற அறிவில் நான் வளரணும். இப்படியே வளர்ந்துட்டேன். அதனால் எனக்குன்னு ஒரு இடம் வாங்கி போடலை, எனக்குன்னு ஒரு வீடு கிடையாது, எனக்குன்னு ஒரு வாகனம் கூட கிடையாது. நினச்சிருந்தா வாகனம் வாங்கியிருப்பேன். பல லட்சங்கள் புஸ்தகங்களுக்கு போடுறவன் 14 புஸ்தகம் எழுதி வெளியிட்டிருக்கேன். ஒவ்வொரு புஸ்தகம் 1.5 லட்சம் 2 லட்சம் செலவாகுது.
பத்திரிக்கை பல வருஷமாக நடத்தியிருக்கேன், எத்தனை ஆயிரங்கள் போட்டிருக்கேன். நான் அப்படி நினைக்கலையே ஐயா, இன்னும் நினைக்கல, இப்போவும் நினைக்கல, இனிமேல் நினைக்க போகிறதும் கிடையாது, நினைக்க போகிறதும் கிடையாது. இருக்கிறது போதும், கர்த்தர் கொடுத்தது போதும். நிச்சயமாக நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. என் மனைவி பிரச்சனையில் என்னை கர்த்தர் கைவிடலை. இப்போ என் மகன் பிரச்சனை வந்திருக்கு, இதுலேயும் கைவிட மாட்டார், நல்லா வைப்பார். நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களையும் கைவிட மாட்டார். என்னை அண்டி பாஸ்டர்னு நம்பி வந்திருக்கீங்க, என் ஜெபம் உங்களை பாதுகாக்கும். உங்களுக்காக டெய்லி ஜெபிக்கிறேன். நீங்கள் எனக்கு ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்காக நான் டெய்லி 2 தடவை ஜெபிக்கிறேன். அந்த ஜெபம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. எல்லாரையும் உங்களை வாழ்த்துறேன். இந்த யூடியூப் மூலமாக கேட்குற எல்லாரையும் வாழ்த்துறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த சபைக்கு வர்றவங்க நல்லா இருப்பாங்க. வராதவங்களை பற்றி நான் சொல்ல முடியாது. சபை கூடுதலில் சிலர் விடுறாங்க, அவங்கள நான் சொல்ல முடியாது. விட்டு விடாமல் தொடர்ந்து இந்த சத்தியத்தை கேட்குறவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. மழை போல வரும், பனி போல போயிடும், துன்பம் வரும், சாபம் இருக்கும், விளையிடும். பயப்படாதீங்க. சபையை கூடுதலை விடாதீங்க, சபையை உபதேசத்தை விடாதீங்க, சத்தியத்தை விடாதீங்க. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை கொண்டு நீ வருகிற நீதி உள்ள ஜாதியாய் பரலோக வாசலுக்கு போவீங்க. இங்கேயும் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.